வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த கேக்கு ஸ்டவ் தேவையில்லை, ஓவன் தேவையில்லை, பேக்கிங் பவுடர் தேவையில்லை. ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு எப்படி ரொம்ப குயிக்காக ஒரு லாவா கேக் செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் இருக்கக்கூடிய க்ரீமை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு பிஸ்கெட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் 3 பாக்கெட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் சாக்லேட் ஃப்ளேவரும் வெண்ணிலா ஃப்ளேவரும் எடுத்திருக்கேன். 2 பாக்கெட் சாக்லேட் ஃப்ளேவரும் 1 பாக்கெட் வெண்ணிலா ஃப்ளேவரும் எடுத்திருக்கேன். இப்போ பிஸ்கெட்ஸை மட்டும் தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பவுட்ராக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த கேக்கை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். யார் வேணாலும் செய்யலாம். கேக் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண அந்த பவுட்ரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு பவுட்ரு இருக்கோ அதில் பாதி அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீம் மாதிரி வரணும். ரொம்ப பால் சேர்த்துறாதீங்க, அளவாக பால் சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதில் இருக்கக்கூடிய பபிள்ஸ்லாம் வராமல் நல்லா க்ரீமாட்டம் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பாதி க்ரீமை இப்போ நம்ம செஞ்ச பிஸ்கெட் பவுடரில் பால் சேர்த்த க்ரீமை தனியாக ஒரு பவுலில் பாதி அளவுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய க்ரீமில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துக்காதீங்க, நல்லா பவுட்ரு ஆக்கிட்டு இதில் சேர்த்துட்டு சிறிதளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டே நம்ம க்ரீமை தனியாக எடுத்து வச்சுருக்கோம். பாதியை தனியாகவும் பாதி இதில் தான் நம்ம இப்போ சுகர் பவுடர் சேர்த்து பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நீங்கள் சுகர் அளவு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெண்ணிலா க்ரீமையும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய க்ரீமை வச்சு கேக்கை டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ளவர் செய்யலாம். இப்போ வெண்ணிலா க்ரீமை வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ளவர் செய்கிறோம். இப்போ இதையே டபுள் கலரில் நம்ம செய்கிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் கலர்லேயும் அடுத்தது சாக்லேட் க்ரீமையும் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ளவர் செஞ்சிட்டோம். இதை நம்ம கேக் டெக்கரேஷன் பண்ண வச்சுக்கலாம். இப்போ நான் 6 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். இதை இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 6 ஸ்லைஸுமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதில் ஒரு 3 பீஸை மட்டும் நடுவில் சின்ன ரவுண்ட் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் நம்ம செய்யக்கூடிய லாவா கேக் ரொம்ப நல்லா வரும். இது மாதிரி சின்ன ஹோலாக தனியாக 3 இதையும் 3 ப்ரெட்டை நார்மலாக ரவுண்டாகவும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாக்லேட் க்ரீமை ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட் ஸ்லைஸை வைக்கிறோம். அடுத்தது நம்ம சுகர் சிரப் செஞ்சு வச்சுக்கலாம். சுகரில் நார்மலாக வாட்டர் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சுகர் சிரப் ரெடி ஆயிரும். அதை ஒரு ப்ரெட்டுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த ப்ரெட்டை வைங்க. இப்போ 2 ப்ரெட்டை நம்ம முழுசாக இருந்த ப்ரெட்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது சின்ன ஹோல் போட்ட ப்ரெட்டை இது மேலே வைக்க போகிறோம். வச்சுட்டு இது மேலே சுகர் சிரப் தடவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாக்லேட் க்ரீம் வித்து சுகர் ஆட் பண்ண க்ரீமை இது மேலே யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுகர் சிரப்பை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ ஹோல் பண்ண இன்னொரு ப்ரெட்டையும் இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு சுகர் சிரப்பை தடவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாக்லேட் சுகர் சிரப்பையும் இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். இப்போ நம்ம கீழே 2 ப்ரெட்டு நார்மல் ப்ரெட் வச்சோம். அதுக்கு மேலே 3 ப்ரெட்டு நம்ம இந்த ஹோல் பண்ண ப்ரெட்டை வைக்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நார்மலான ப்ரெட்டையும் வச்சுக்க போகிறோம். இப்போ 3 ஹோல் பண்ண ப்ரெட்டை சுகர் சிரப் சேர்த்து நம்ம சாக்லேட் சிரப் சேர்த்து அப்படியே அடுக்கிக்கிட்டே வர போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுகர் சிரப் சேர்த்து ஃபுல்லுத்தையுமே ஒன்று மேலே ஒன்றா நம்ம வச்சுட்டே வந்துட்டோம். இப்போ நார்மலான ப்ரெட்டையும் மேலே வச்சுக்கலாம். இது மேலேயும் சுகர் சிரப் தடவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே சாக்லேட் பால் சேர்த்து
2 இதை வந்து தனியாக பிரித்து வச்சோம். ஒன்று வந்து சுகர் சேர்த்தது, அதை தான் வந்து இன்ன வரைக்கும் வந்து நம்ம ஹோல் பண்ண ப்ரெட்டில் வந்து ஊற்றிக்கிட்டே வந்தோம். தனியாக வந்து பிஸ்கெட் பவுடரில் பால் கலந்து தனியாக வந்து பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம இதில் இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ப்ரெட் மேலே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஓரியோ பிஸ்கெட்டில் பால் கலந்த அந்த பேஸ்ட்டை இது மேலே நம்ம தடவிக்க போகிறோம். இப்போ வந்து ப்ரெட் மேலே ஃபுல்லுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து தடவி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த கேக் வந்து ப்ரெட்டும் ஓரியோ பிஸ்கெட்டும் இருந்தால் மட்டும் போதும். நம்ம உடனே வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். இதே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பிஸ்கெட் பால் கலந்த அந்த பேஸ்ட்டை நல்லா வந்து ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து தடவி விடுங்க. எல்லா சைட்லேயும் படுற மாதிரி சுற்றியும் வந்து நல்லா தடவி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வச்ச அந்த ப்ரெட்டை வந்து தெரியாத அளவுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஃபுல்லும் வந்து நல்லா படுற அளவுக்கு பிளேட்டை வந்து லைட்டாக ஒரு கையில் சுற்றி விட்டுக்கிட்டே கூட நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த க்ரீம் ஃப்ளவரையும் இது மேலே வச்சிடலாம். அது மேலே டெக்கரேஷனுக்கு ஒரு செரியும் வைக்கிறேன். வச்சுட்டு கிரேட் பண்ண சாக்லேட்டை இது மேலே லைட்டாக வந்து தூவி விடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். தேவைன்னா நீங்கள் செய்யலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம கிரேட் பண்ண சாக்லேட்டையும் தூவி விட்டுட்டோம். இப்போ நம்மளுடைய சூப்பரான ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ப்ரெட் லாவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். எப்படி வந்து நல்லா சூப்பராக வந்து லாவா நல்லா வருதுன்னு பாருங்கள். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப அதிக பொருள்லாம் கிடையாது. ப்ரெட்டும் ஓரியோ பிஸ்கெட் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வீட்டிலேயே ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய ப்ரெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.